அவர் சொன்னது போல சில நிரடலான சமாச்சாரங்கள் இந்த நூலில் அந்த சாப்டர் 9-10 இருக்கத்தான் இருக்கின்றது. அது திருமாவளவர் அவர்கள் சொன்னார் என்றால் அதுல எப்படி தப்பா ரைட்டா இவர் எங்க காமிங்கன்னு சொல்றாரு பாருங்க. அவர் கையில இருக்கா அப்படின்னா நான் அவரை தயவு செய்து நம்ம அஸ்வத்தாமனை கையில எடுத்துங்க. நைதா ரூபம் பரிஷன் தேனா ஆசான் அந்த மாதிரி 14வது ஸ்லோகம் எடுத்துங்க. நீங்க 14 எடுத்துங்க. 14 தயவுசெய்து முதல்ல 14 எடுத்துங்க. நீங்க உங்களோட இங்க இருங்க சார். நீங்க நான் தான் படிக்கத்தானே சொல்றீங்க. எடுத்துங்க. என்ன படிக்கத்தான் சொல்றேன். அது நீங்க இங்கிலீஷ சொல்லுங்க. என்னட்ட அந்த இங்கிலீஷ் புத்தகம் இருக்கு. ஆனா நான் அதை எடுத்துக்கல. Arey, my dear friend, listen to me. Yes, you should listen to me. Appa naita rupam parishan dena asam vyasi samstiti surupam va virupam va kuma nityeva punchate அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவன் அழகா இருக்கான், அழகு இல்லாம இருக்கு, உருவமா இருக்கான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஆண் என்று வந்து விட்டால் அவன் மீது ஆசை அதிகமாகிவிடும். அவர்களுக்கு எப்படியாவது அவரை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குமா நித்யேவ புஞ்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இது இடைச்சர்களா இருக்கலாம். இதுல ஒரிஜினலா இருந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா திரு ராஜகோபால கணபாடிகள் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவரே சொல்றார் வேணா அஸ்வத்தாமன் அந்த வீடியோ எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து பார்க்க முடியும். அவர் நேரம் இருங்க. அதனால அது ஒண்ணு. அப்ப அடுத்தது 15வது ஸ்லோகத்துல ஒரு நிமிஷம் சல சித்தாஞ்ச அப்படின்னு வருது. அதாவது அந்த பெண்களுக்கு சலன புத்தி உண்டு. அதாவது இந்த ஆசைப்படுறதுன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ ஆகலி எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு காம விஷயத்துல சலன புத்தி உண்டு அப்படிங்கிற மாதிரி 15வது ஸ்லோகம். ஆக இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு காம குரோத நார்ஜவம் அப்படிங்கிற மாதிரி 17வது ஸ்லோகம். காமம் குரோதம நார்ஜவம் அப்படிங்கிற மாதிரி 17வது ஸ்லோகம். அப்ப அவங்களுக்கு காமத்துல ரொம்ப நாட்டம் உள்ளவர்கள். அது எல்லா பெண்களுக்கும். அதாவது நான் முன்னாடி சொன்னது போல இந்த ஆசை அது ஆணா இருக்கட்டும், அது கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டாலும் அவர்களுக்கு அந்த ஆசை என்பது உண்டு. காம ஆசை உண்டு. அவங்களுக்கு சலன புத்தி ரொம்ப உண்டு காமத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ரைட். 21வது ஸ்லோகம் இதுதான் முக்கியமானது. இத தயவுசெய்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நீங்க தயவுசெய்து அவர் படிக்க சொல்லுங்க. 21வது சொல்ல. அதாவது அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஆனா என்ன இந்த நேரத்துல சொல்ற மாதிரி பேசுவதற்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு. விபச்சாரம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்றாரு. அதுல என்ன இந்த 21வது இதுல வியாபிச்சாரஸ்ய நிக்னவ நவக அப்படின்னு இருக்கு. வியாபிச்சாரம் அப்படிங்கிறதுக்கு அவர் சம்ஸ்கிருதத்துல ஏதாவது தெரியும் பார்க்க சொல்லுங்க. வியாபிச்சாரம் அப்படின்னா விபச்சாரம் அர்த்தம். ஆக இப்படி எல்லாம் பல இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும் பொழுது இதை பத்தி அவர் கோட் பண்றாரு. ஆனால் ஐ வுட் லைக் டு ரீஇட்டரேட் அவர்கள் சொன்னது போல நிறைய நூல்கள்ல அதுல சம்ஸ்கிருதமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் பல இடங்களிலே இடைச்செருக்கள் ஏராளமா வந்துட்டு இருக்கு. சாப்டர் 9ல நிச்சயமாக அது சாப்டர்ல இவ்வளவு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அந்த சுயம்பு மனு சொன்னதா இருக்கட்டும், வேற யாராவது என்ன எத்தனை மனு இருக்காங்கன்னா ரிக்வேதத்துல 4 மனுங்கிறாங்க. அதே போல பகவத்கீதையில 4 மனுன்றாங்க. இந்த மனு நீதியிலேயே பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 9ன்றாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், அவர் இன்னும் சில இதெல்லாம் படிக்க சொல்லுங்க. ஏன்னா நான் ஓரளவு திருப்பி படிச்ச ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். எனக்கு 3 பெண்கள் இருக்காங்க சார். என் மாதிரி ஆட்களுக்கு குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளுக்கு நான் அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது மனு நீதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். எனக்கு பிள்ளை குழந்தை, எனக்கு அந்த பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்குதுன்னா அந்த குடும்பத்துல யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இந்த நீதி சாஸ்திரத்துல இருக்கு. இது அப்ப இதெல்லாம் பொருந்துமா இந்த காலத்துல?
நான் கேட்கிறேன், யாராவது ஆண் குழந்தை வாரிசு இல்லாத குடும்பத்தில் பெண் குழந்தை மட்டுமே இருக்குமே என்றால் அந்த பெண் குழந்தைகளை வீட்டுல கல்யாணத்தை பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த மனு நீதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? ஆகவே இதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் வெறும் இளைஞர்களாக தான் இருக்கும். இது மாதிரி எல்லாம் அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய சட்டம் என்பது ஸ்ரீ புத்தி பிரளயாந்தகா இந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்க வீட்டுல இந்த சர்ச்சை நடக்கிறது. அந்த பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு வந்ததே என்னடா நீதி சாஸ்திரம் இது? ஏன்னா எங்க வீட்டுல எங்க அப்பா ரொம்ப சாதுவான மனுஷன். அவர் சாத்வீகமா அவர் வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், கொண்டு வந்து கொடுத்துருவார். வீட்டை நடத்துறது எல்லா முடிவுகளும் அம்மா தான் எடுப்பார். அவர் எதுலையும் தலையிட மாட்டார். நாங்களாம் நல்லா இருக்கோம்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர். அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்கஷன் வந்த போது எங்க அம்மா கொதிச்சு போய் ஸ்ரீ புத்தி பிரளயாந்தகா என்னடா அவன் சொல்றான், இதோட கொண்டு குப்பையில போடுறான் அந்த புத்தகத்தை அப்படின்னாரு. என்ன நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, நீங்க எல்லாம் உங்க வீட்டுல யார் உங்க ஒய்ஃப்ல நீங்க ஒண்ணு கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட நிரடல்கள்லாம் இருக்கத்தான் செய்கின்றன.